நல்ல ஒரு உறவு தகப்பன் மகன்ற அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து வச்சுருந்தார் அந்த டைமில். ஸோ அது ஒன்று இருந்துச்சு. ஸோ அப்போ 2005 வந்து சேனல் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ 2006 வந்து இது வந்து 1 இயர் கம்ப்ளீஷன். ஸோ 2006 1 இயர் கம்ப்ளீஷன் முடிஞ்ச உடனே 27th டிசம்பர் வந்து சாதையா நான் இதிலேருந்து அமுதா அவங்க இன்சார்ஜ் அவங்க சிங்கப்பூரில் அவங்க 3 பேர் உட்காந்துருக்குறோம். ஸோ கூப்பிட்டுருந்தார். அப்போ சொன்னார் சேனல் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன 1 இயரோட ரிப்போர்ட் என்னலாம் அதெல்லாம் நான் சொன்னேன். சில காரியங்கள் இது பண்ணியிருக்கக்கூடாது, இதை பண்ணிட்டோம், இதை தப்பு பண்ணிட்டோம், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதை பண்ணலாம் மாற்றலாம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கடைசியாக சொன்னார் ஜேம்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டர் வந்து சேனல் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு, அதோடைய திட்டம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நான் ஏஞ்சல் டிவியை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ன உடனே எனக்கு 2006 டிசம்பர் 27th இது அந்த டைமில் வீடியோவில் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஸோ இது வந்து எனக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. உடனே ஆண்டர் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு, அவரோட திட்டம் முடிஞ்சிச்சு. நான் கேட்டேன் திட்டம் முடிஞ்சிச்சுன்னா எப்படி முடியும்? 1 இயரில் ஆண்டர் திட்டம் முடிஞ்சிருமா? என்னையா சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை ஜேம்ஸ் அவ்வளோதான். அப்போ எப்போ க்ளோஸ் பண்ண போகிறீங்க? என்ன ஐடியா? இல்லை எப்போலாம் எனக்கு தெரியாது, ஆனால் க்ளோஸ் பண்ண போகிறோம், இது யார்ட்டையும் சொல்லிக்காத. அப்போ நான் கேட்டேன் அப்போ எக்யூப்மெண்ட் இவ்வளோ கோடிக்கணக்கான எக்யூப்மெண்ட் வச்சுருக்குறோமே, சரியா கிட்டத்தட்ட 10 கோடி கிட்டே இருக்கும் எக்யூப்மெண்ட்டு. ஓகே. இவ்வளோ எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்கிறோம், இவ்வளோ எக்யூப்மெண்ட் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? க்ளோஸ் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்? உடனே அவங்க அந்த அமுதா அவங்க சொன்னாங்க, ஜேம்ஸ் அதெல்லாம் நீ கூட வச்சுக்கோ, சரியா? நீ யாருன்னா கமர்ஷியலாக சம்பாதிக்கிறதுனா சம்பாரிச்சிக்கோ, எதுனாலும் பண்ணு அப்படின்னு. நான் சொன்னேன் இது ஊழிய பைசாக்கா இது, இதை வச்சுட்டு கமர்ஷியலாக வந்து சினிமாக்காரனை கூப்பிட்டு உட்காந்து பண்ணுறதெல்லாம் வந்து நல்லது கிடையாது அப்படின்னு. சாதையா சொன்னார் அதெல்லாம் இப்போ எதுவுமே யோசிக்க தேவையில்ல, ஆனால் ஆண்டோடைய திட்டம் முடிஞ்சிருச்சுன்றது எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அதனால் வந்து இது யார்ட்டையும் இது பண்ணிக்க வேணாம். அப்போ நான் திருப்பி நான் கேட்குறேன், ஓகே என்னைக்கு அப்படின்றது கேட்குறேன். இல்லை ஜேம்ஸ் அதெல்லாம் எதுவுமே ஆண்டர் சொல்லலை, ஆனால் ஜோ மணிக்கோ அப்படின்ட்டார். எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஷாக். ஏன்னா கண்டிப்பாக தான் ஏன்னா கிட்டத்தட்ட 2000 விஷயத்தை செட் 6 வருஷம் வேலை செஞ்சுருக்குறோம், 6 வருஷம் உழைச்சிருக்கிறேன். எதுக்காகனா ஒரு சேனலுக்காக. ஓகே ஓகே. ஸோ அது வந்து 1 இயரில் க்ளோஸ் ஆகுதுன்றது ஏற்றுக்க முடியாது. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குண்ணா. ஸோ அது வந்து அது ஆக்சுவலி நடந்துச்சு. அப்போ இது வந்து நான் யார்ட்டையும் சொல்லலை. ஆனால் 29th டிசம்பர் 29th ஏர்லி மார்னிங் ஒரு 2:15 மணி இருக்கும், 2:15 இருக்கும். நான் வந்து தூங்கிட்டு இருக்கிறேன். அப்போ தூங்கும்பொழுது தேவனுடைய பிரசனத்தை நான் உணர்றேன், நல்லா க்ளீனாக ஃபீல் பண்ணுறேன். ஆண்டோடைய பிரசனத்தை நான் தூக்கத்தில் ஃபீல் பண்ணுறேன். அப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஸோ எனக்கு முன்பதாக ஒரு அந்த இது மாதிரி டிவி சேனல் அப்படியே பார்க்குறேன் நான். உடனே அதை பார்த்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட உறவாடுற மாதிரி கான்வர்சேஷன். ஸோ அப்போது இது என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்குறேன். இதை மாதிரி ஒரு சேனலை தான் நீ எடுத்து நடத்தணும் அப்படின்னு வாய்ஸ் கிளியராக பேசுகிறாங்க. உடனே நான் சொன்னேன் ஆண்டவரே இந்த மாதிரி சேனலாக இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் என்னால் முடியாது ஆண்டவரே அப்படின்னு நான் அதுலேயே சொல்கிறேன், பதில் சொல்கிறேன், என்னால் முடியாது, எனக்கு கஷ்டம். திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை நீ தான் பண்ணணும் அதை. உடனே சொன்னேன் இல்லை ஆண்டவரே நான் வந்து ரொம்ப சின்ன பையன், என்னால் இது பண்ண முடியாது. நான் வேணால் ஒன்று சொல்கிறேன், டிஜே சங்கிள்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைனா மோகன் சிலாசர்கிட்ட கொடுங்க, யாருன்னா ஒருத்தர்கிட்ட கொடுத்துருங்க, நான் போய் அவங்க கூட இணைஞ்சிடுறேன், உங்களுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு ஒன்றை வச்சு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். கிளியராப்பா இந்த வாய்ஸ்லாம் வந்து இது வந்து செகண்ட் டைம் வாய்ஸ் நான் கேட்குறேன். அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது வந்து ஃபஸ்ட் டைமு, இது வந்து 2வது. ஸோ ஒன்றை வச்சு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ன உடனே அதனால் வாயால் அறிக்கை பண்ணு, இதை எடுத்து செய்கிறேன்னு அறிக்கை பண்ணு. உடனே நான் சொல்கிறேன் ஆண்டவரே இது என்னால் முடியாது, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. திருப்பி ஆண்டவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. உடனே அப்போ நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த கேள்வி கேட்குறேன், ஆண்டவரே இதுக்கு பல கோடிகள் செலவாகும், நான் யார்கிட்ட போவேன், யார்கிட்ட நிற்பேன்? அந்த எல்லா கேள்விக்கும் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு தகப்பனை போல் ஒரு அமைதியாக பேசுவாங்க தெரியுமா, அந்த வாய்ஸ் வந்துச்சு. இந்த பணத்தை பற்றி கேட்ட உடனே ஒரு அதிகாரமாக ஒரு அத்தாரிட்டியான வாய்ஸில் நான் தரேன், நீ செய், வாயில் அறிக்கை பண்ணு. அது வந்து ஒரு கமாண்டிங் வாய்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வாய்ஸ் கேட்டோன்னு முழிச்சிட்டேன் நான். ஆல்மோஸ்ட் வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்மளை தூங்க விடாது, அது வரைக்கும் அந்த சாஃப்ட், அது வந்து நல்லா உறவாடுறான். இது வந்து கமாண்டிங் வாய்ஸில் இருந்துச்சு. இது கேட்ட அடுத்த செகண்ட் வந்து அப்படியே குப்புறப்படுத்திட்டேன், அப்படியே குப்புறப்படுத்திட்டேன். ஏன்னா முடிச்சிட்டேன். இப்போ குப்புறப்படுத்திட்டு
ஏசப்பா நீங்கள் மாத்திரம் என் கூட இருந்தால் நான் இதை செய்கிறேன். ஆமென் ஆமென். சொன்ன அடுத்த செகண்டு ஒரு பிசாசோட கரை இந்த சைஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த கழுத்தை பிடிச்சி லிட்ரல் நான் முழிச்சுட்டு தான் இருக்கிறேன், அப்படியே ஃபுல்லாக நெருக்குது என்னை சாகடிக்கிறதுக்கு. இது வந்து நான் இதெல்லாம் தரிசனம்லாம் சொல்ல மாட்டேன், இது ரியலாக நான் பார்க்குறேன். ரியலாக ஒரு பிசாசோடைய கரம் இந்த சைஸ் இருக்கும், இந்த சைஸ் இருக்கும். அப்படியே என் கழுத்தை பிடிச்சி அப்படி அந்த கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி கோரமான கைன்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. அப்படியே பிடிச்சிருக்கு. நான் இந்த ஆங்கிள் இப்படி பார்க்குறேன், நான் இந்த ஆங்கிளில் பார்க்குறேன், இந்த கை தெரியுது எனக்கு, அந்த இது ப்ரெஸ் பண்ணுறது தெரியுது. அது டக்குன்னு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி கற்றுனேன். ஸோ கற்றுன அடுத்த வினாடி கை போயிடுச்சு. ஆனால் குறைஞ்சி ஒரு 10 முறைனாச்சும் கத்திருப்பேன். ஆனால் மனைவி தூங்குறாங்க, பிள்ளைகள் தூங்குறாங்க, யாருக்கும் தெரியல. டைம் பார்த்தா 2:52 என் மொபைலில் பார்த்தா. எனக்கு உடனே நான் என்ன பண்ணேன், சாதைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அங்கிள் அப்படி சொல்லி நைட்டு 2:52 அனுப்புகிறேன். அனுப்பிட்டு எப்படி படுத்துனேன்னு தெரியாது. காலையில் பார்க்குறேன், வெளியே வந்து பார்த்தா எல்லாமே எனக்கு வந்து என் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. மரம் வந்து லீவ்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியுது, ஸ்கை ப்ளூ வேறு ப்ளூவாக தெரியுது. அந்த புதிதாக்குன ஒரு மாதிரி புதுசாக மாற்றுவாங்க தெரியுமா, அதுதான் ஐ ஃபீல். நான் இது மாதிரி அந்த கலரில் இன்னும் பார்த்ததே கிடையாது. அது உங்களுக்கு மாத்திரம் தான் அது ஆக்சுவலாக வந்து அதை கடந்து போனவங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமான்னு. த பர்சன் ஆக்சுவலி அதுக்குள்ளே கடந்து போகிறவங்களுக்கு அந்த அழகு, அந்த வித்தியாசம், அந்த உணர்வு என்னால் ஃபீல் பண்ண முடியுதுண்ணா. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி 29th காலையில் ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போன உடனே அப்போ தான் அவரும் உள்ளார வர்றாரு. வந்த உடனே நைட்டு அப்போ 2:50க்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், சாதா அங்கிள் கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், இல்லையா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்னா எதுவுமே மறைக்க மாட்டேன், என்றைக்குமே வந்து எஜமான்ட்ட நான் எதுவுமே இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணமாக அது ஒன்றுப்பா. சரியா, என்ன தான் இருக்கலாம், நம்ம வந்து சொல்லிடுவோம், அது நல்லதோ கெட்டதோ, சரியா, தப்பு பண்ணால் தப்பு பண்ணான்னு சொல்லிடு இருக்கிறதே இல்லை. அதனால் அது எந்த நன்மையத்தையுமே எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த இது எப்படி அந்த ஞானம் சின்ன வயசுலேருந்து அந்த ரசிக்கப்பட்டதுலேருந்து அப்படி கொடுத்துட்டாரா, அதனால் அவர்கிட்ட எல்லாமே சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரில் உயர்த்துறதுக்கு உண்டான ஒரு அடித்தளம். அதனால் அவர்கிட்ட போய் உட்காந்து நைட்டு நடந்தது எல்லாம் சொன்னேன். சொல்லி முடிச்ச உடனே கேட்டார், ஏன் ஊழியத்தை ஆண்டு ரூம்கிட்ட கொடுத்துட்டாரான்னு கேட்டார். இந்த கேள்வியெல்லாம் மறக்க முடியாது. உடனே சொன்னேன், ஐயா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஊழியத்தை கொடுத்தாரா. அவர் கேஷுவலாக பேசுவோம். ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், ஆண்டு உண்மையாக என்கிட்ட பேசினார். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, என்றைக்கு போக சொல்கிறாரோ நான் அன்றைக்கி போகிறேன், அது வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், அந்த கன்ஃபர்மேஷன் நான் தரேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு. சரிப்பா ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே காலையில் நான் பேசி முடிச்சுட்டு அப்போ சொன்னார், இன்றைக்கி மதியானம் வந்து ஸ்டாஃப் மீட்டிங் போடு அப்படின்னாரு. ஸ்டாஃப் மீட்டிங் போடு, நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவன் எல்லோரும் வரணும், டே ஷிஃப்ட்டில் இருக்கணும், கண்டினியூ பண்ணணும், எல்லோரும் இருக்கணும், 45 பேர் இருக்கணும், ஸ்டாஃப் மீட்டிங் போடு அப்படின்னாரு. எதுக்கெல்லாம் சொல்லலை, உடனே ஸ்டாஃப் மீட்டிங் போட்டாச்சு. ஸோ எல்லோரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லியாச்சு. எல்லாம் மதியம் 2 மணிக்கு வந்துட்டாங்க. எல்லாம் ரவுண்டாக உட்காந்துருக்குறோம். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணாங்க. பண்ணி முடித்த உடனே இந்த ஒரு வருஷ காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஞானம் கொடுத்தாரு, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, என்ன புதுசாக பண்ணலாம், வர வருஷத்தில் என்ன பண்ணலாம், என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று. எல்லோரும் ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. 45 பேர் சஜஷன் சொல்கிறாங்க. ஓகே, நாங்கள் இதை தப்பு பண்ணோம், இப்போ நாங்கள் பண்ண மாட்டோம், இந்த வர வருஷத்தில் இதை பண்ணலான் இருக்கிறோம், இதை மாதிரி எடிட்டிங் பண்ணலான் இருக்கிறோம், அதை பண்ணலான் இருக்கிறோம். எல்லோரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லாம் சொல்லி முடித்த உடனே கடைசியாக சொன்னார், எல்லாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், 31st நைட்டு 12 மணியோட நான் சேனல் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டார். அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மாத்திரம் சொன்ன விஷயம் இல்லை, எனக்கு வந்து எப்போலாம் சொல்ல இல்லை ஆனால் ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட சொன்னது ஆனால் பொது வழியில் இப்போ வந்து ஸ்டாஃப் 45 பேருக்கு சொல்லிட்டு டேட் 31st நைட். ஆனால் நாங்கள் வந்து Jan 10th வரைக்கும் ப்ரோக்ராம் அமைச்சிருக்கோம் சிங்கப்பூருக்கு. ஓகே ஓகேவா, அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் முடிஞ்செல்லாம் ப்ரோக்ராம் அமைச்சிருக்கிறோம். ஸோ 31st நைட் மிட் நைட்டு 12 o'clock வந்து சேனல் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ எல்லாரையும் நான் அனுப்பிச்சிடுறேன். அதுவும் நான் சும்மா அனுப்ப மாட்டேன். ஸோ 1 மாதம் ஜாயின் பண்ணியிருந்தால் கூட 3 மாதம் சேலரி நான் உங்களுக்கு தந்துடுறேன். 3 மாதம் சேலரி தரேன். அது எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்து ஜேம்ஸ் தருவான். ஜேம்ஸ் வந்து உங்களுக்கு அதை தருவான். நீங்கள் வந்து நாளைக்கு 30th டே 30ஆம் தேதி வந்து உங்கள் டிஷர்ட்டு, உங்களோட ஐடி கார்டு எல்லாமே ஜேம்ஸ்கிட்ட கொடுத்துடணும். சரியா, ஜேம்ஸ் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவான்.
5 பேருக்கு மாத்திரம் செட்டில்மெண்ட் கிடையாது. அது யாருன்னா ஜேம்ஸுக்கு கிடையாது, அவங்க கூட என் கூட 4 பேர். அதையும் சொல்கிறார். ஏன் இந்த 5 பேர்னா, இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு 3 மாதம் எடுக்கும். எல்லாமே செக்ரிகேட் பண்ணுறது இந்த 3 மாதம் இவங்க எல்லாருமே 5 பேர் இங்கே இருப்பாங்க. 3 மாதம் முடிஞ்சவருக்கு மார்ச் மாதத்தில் இந்த 4 பேருக்கு நான் செட்டில்மெண்ட் கொடுத்துருவேன். சரியா? அதையும் சொல்கிறேன், 4 பேருக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருவேன். ஜேம்ஸை மாத்திரம் ஃபேமிலியாக அவனையும் அவன் பிள்ளைகள் மனைவி எல்லாரையும் நான் ஆஸ்திரேலியா தேசத்துக்கு கூட்டு போக போகிறேன். அங்கே ஒரு மினிஸ்ட்ரியோட ஜேம்ஸ் இருப்பான், என் கூடவே ஜேம்ஸ் இருப்பான் அப்படின்னு எங்கே சொல்லிட்டாரு? பொதுவெளியில். 45 பேர் இருக்கிறான், 45 பேர் இருக்கிறான் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது? ஒரு பக்கம் காலையில் ஆண்டு இப்படி பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் மத்தியானம் இப்படி நடக்குது. ஆஸ்திரேலியா லிஸ்ட்லேயே இல்லை, ஆஸ்திரேலியா லிஸ்ட்டே கிடையாது. அது வந்து நிவில் ஜான்சன் ஒரு மினிஸ்ட்ரி, அதையும் பேர் சொன்னார். அவரெல்லாம் யாருன்னே தெரியாது, எனக்கு சீரியஸாக தெரியாது. எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்லிட்டு இப்போ உங்கள் எல்லாருக்காக ஜேம்ஸ் ஜோமன் வரணும்னு என்னத்தை சொன்னீங்க? அழதான் செஞ்சேன். ஏன்னா ஒரு பக்கம் அந்த 45 குடும்பங்கள் என்ன ஆகும், ஏன்னா எல்லாரோட கஷ்டம் எனக்கு தெரியும், ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியும். ஏன்னா இவெல்லாம் என் கூடயே இருந்தவன். இப்போ நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். இப்போ இவனுங்களை அனுப்பிச்சிட்டா வெளியே போனால் எப்படி வேலை கிடைக்கும் இவங்களுக்கு? இவன் என்ன பண்ணுவானுங்க? சரி 3 மாதம் கொடுக்குறோம், ஊதியம் கொடுக்குறோம், அது என்ன பெருசாக பத்திர போகுது? 5,000 ரூபானாலும் 15,000 தான் கிடைக்கும். 15,000 வச்சு என்ன பண்ணுவான் அவன்? மேக்ஸிமம் 10,000 ரூபானா 30,000 தான், அதுக்கு மேலாம் கிடையாது. ஸோ அதை வச்சு அவன் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் மைண்டில் ஓடுது எனக்கு. அப்போ நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அழுது ஜோம் பண்ணிட்டேன். ஜோம் பண்ண உடனே அடுத்த நாள் 30ஆம் தேதி காலையில் பார்த்தா எல்லாம் வந்து டிஷர்ட்டு அவங்களோட ஐடி எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் கொடுத்தோம். அதுக்கு அக்கௌண்ட்டும் எல்லோரும் இருந்தாங்க. எல்லாமே கொடுத்து எல்லோரும் அமுச்சாச்சு. அவ்வளோதான். எனக்கு சுத்த மூடே அவுட்டு. 31 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006 31 நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு சேனல் ஷட் டவுன் ஆகிடுச்சு. 2007 ஜான் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது சேனல் கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏசிய புருஷோகம் சர்ச்சில் ஆல்நைட் சர்வீஸ் அன்றைக்கி ஒரு தூணுக்கு கீழே அந்த படிக்கட்டு பக்கத்தில் இருக்கும். ஏன்னா ஜேம்ஸ்னால் யார் எல்லாருக்கும் தெரியும். சரியா? இப்போ சேனல் நின்றுச்சு. இப்போ எல்லோரும் என்ன கேட்பாங்க? எல்லாமே ஒன்று இருக்குது. நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. யாரும் அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க, நம்மளை தான் கேட்பாங்க. ஸோ அந்த தூணாண்டு நின்று முட்டி போட்டு அழுதுகிட்டு இருக்கேன். ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பக்கம் இப்படி நடக்குது, ஒரு பக்கம் நீர் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் பண்ணுறீங்க, என்ன ஒன்றுமே புரியல எனக்கு, சுத்தமாக ஒன்றுமே புரியல. ஸோ இந்த காலகட்டம் பயங்கரமான காலகட்டம். ஸோ அப்போது திரும்பமாக டெய்லி வந்து ஜான் 1, 2, 3 கோடம்பாக்கத்தில் இருக்கிற அவருடைய ஆஃபீஸுக்கு தான் போவேன். சாதையை தான் பார்ப்பேன். ஸோ அவர் என்ன பார்ப்பாரு, நானும் பார்ப்பேன். கொஞ்ச நேரம் பேசுவேன். வேலை தான் இல்லையே, வாட்ச்மேன் மட்டும் தான் இருப்பார் இதில் ஸ்டுடியோவில், வில்லிவாக்கம் ஸ்டுடியோவில். அப்போது 5ஆம் தேதி 6ஆம் தேதியாக தெரில. அப்போது டெய்லி பார்க்கும்போது அன்றைக்கி கேட்டார், ஏன் ஜேம்ஸ் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு. நான் சொன்னேன், ஆண்டர் மேலே எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு. இப்படி தான் பேசினேன். ஆண்டர் மேலே எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் என்ன கோவம் அப்படின்னு. இல்லை இவ்வளோ கஷ்டப்படணும், 6 வருஷம், 1 வருஷம் ஊழியம் செய்யணும், இல்லை சேனல்லாம் ஆரம்பித்து நம்ம ஐடியாலாம் போட்டு அதுக்கப்புறம் ஆண்டு சொல்லுவார் க்ளோஸ் பண்ணுன்றுவார். அவர் நினச்சா ஆரம்பின்னுவார், நினச்சா க்ளோஸ் பண்ண சொல்லுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படி கேட்டேன். ஸோ அந்த டைமில், இந்த டைமில் க்ளோஸ் பண்ண டைம்லேயே வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வின்சென்ட் செல்வகுமார் இருக்காங்கல்ல, தெரியும். அவங்க வந்து சாதியாவுக்கு தெரியாமையே கோயம்பேடு பக்கத்தில் ஒரு ரூமில் தங்கியிருக்கிறாங்க. சரியா? இந்த விஷயம் நடந்த உடனே அந்த ஸ்டாஃப் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி, உன்னை வின்சென்ட் செல்வகுமார் கூப்பிட்றாரு, கொஞ்சம் சீக்கிரமாக யார்கிட்டையும் சொல்லாத வாடினார். சரி நான் அங்கே போனால் ஹோட்டலில் அவர் அந்த பெட்ரூமில் உட்காந்துருக்குறாரு. என்னப்பா நடக்குது அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறாரு. நான் சொன்னேன், எனக்கு என்ன தெரியும், எல்லாம் தீர்க்கதரிசிலாம் சொன்னாங்க க்ளோஸ் பண்ணுறேன்னு, அதில் நீங்கள் கூட சொன்னதாக சொன்னாங்க, எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. உடனே நான் ஏன்ப்பா சொல்கிறேன், நான் ஏன்ப்பா க்ளோஸ் பண்ண சொல்கிறேன், எனக்கு வேறு வேலை இல்லையா, இது வந்து என்னென்ன புரியலையே, எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல யாரையும், அப்படி இப்படின்னு அவர் பேசியிருந்தார். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. மக்களெல்லாம் கூட தான் இருந்தாங்க இல்லைங்களா? ஆமாம், எல்லோரும் அவங்களாம் ஒன்றா தான் இருந்தாங்க. எனக்கு அதான்ப்பா, நான் இந்த கிறிஸ்துவ இது வந்து பயங்கரமான விஷயம், அது எனக்கு உங்களுக்கு புரியாது. உடனே சொன்னேன், ஆனால் எனக்கே எதுவும் தெரியாது, திடீர்னு சொன்னாங்க, நீங்கள் சொல்லி தான் க்ளோஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று யாரோ 5 தீர்க்கதரிசி சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு, இல்லை நான் வந்ததெல்லாம் சொல்ல வேணாம், நீ வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. நானும் யார்கிட்ட சொல்லிக்கல. சரி ஓகே. இப்போ 6ஆம் தேதி இப்போ இவர் இந்த இதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ 6ஆம் தேதி நான் இதை சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் என்னடா நடக்குது இது,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து சரியா கேட்குறதுக்கே எனக்கு குழப்பமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் கடந்து போயிருக்கிறீங்க. அது இன்னொன்று நம்மளை நம்பி 45 குடும்பங்கள் எல்லாம் நான் சேர்த்து விட்ட ஆட்கள் ஒருத்தவங்க கூட வெளியால் இல்லை, எல்லாம் நான் சேர்த்து விட்ட சபையிலேருந்து கூப்பிட்டு போகணும். மேக்ஸிமம் சபை, மேக்ஸிமம் சர்ச்சில் பள்ளிகள் வெளியிலேருந்து வந்ததா கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க வந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மிஞ்சி போனால் 45ல் 10 பேர் தான் வெளியால் இருப்பான். ஆமாம். ஸோ மற்றெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான், எல்லாருமே தெரிஞ்ச ஆட்கள், கஷ்டப்படுற ஆட்கள், அந்த மாதிரி ஆட்கள் தான். அது ஸோ பெரிய கஷ்டம். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாச்சு. அப்போ நான் இவர்கிட்ட இது கேட்குறேன், எனக்கு ஆண்டவர் மேலே கோவம் வந்துச்சு அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இல்லை நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத, நம்ம வந்து ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் திரும்பியும், இது யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னாரு. உடனே எனக்கு பயங்கர ஷாக்கு. ஈஸ்டர் ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் வருது, அன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம், யார்ட்டையும் சொல்லாத, இது கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கோ, முட்டி போடு, கை கொடு, நம்ம 2 பேரும் ஜோம் பண்ணுவோம் சொல்லிட்டு 2 பேரும் ஜோம் பண்ணி, நீ வந்து சந்தோஷமாக இரு, அதை பற்றி கவலைப்படாத, ஈஸ்டர் அன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருவோம், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு. சரியா, நீ ஆரம்பித்தா போதும் எனக்கு, சரியா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஸோ ஒரு பக்கம் இது ஓகே, ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு ஊழியம் அழிகிறது நம்மளுக்கு என்றைக்குமே வந்து விருப்பம் கிடையாது. ஆனால் ஓகே நடக்குதா, ஓகே ரொம்ப சந்தோஷம். ஸோ வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் ஜென்ரலாக இப்போ ஆண்டர் வந்து பேசுனது மைண்டில் ஓடிட்டே இருக்குது, அவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு. ஸோ நான் உட்காந்து ஃபெய்த் டிவி, லவ் டிவி, கிரேஸ் டிவி, இன்னும் நம்ம பேர்லாம் என்னாலலாம் எழுத முடியுமோ உட்காந்து எழுதிக்கிட்டு, சரியா ஆண்டவர் இதுவா ப்ராசஸில் இதுவான்னு. அப்போது பிப்ரவரி மிடில் வந்து சாதை எனக்கு கால் பண்ணி, வெளியே போன எல்லாருக்கும் கால் பண்ணு, அமிச்சிட்டோம், நம்ம தான் அமிச்சோம், எல்லாருக்கும் கால் பண்ணி 40 நாள் உபவாச ஜபம் சொல்லு, 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆனால் எக்காரணம் கொண்டு சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அதான் கண்டிஷன், சரியா. அந்த 40 நாள் யார் வரான்னு பாரு, மதியானம் 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ப்ரேயர். அப்போது அதை நடத்துறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, சரியா. அவங்க வந்து தாம்பரத்தில் இருக்கிற ஊழியம் செய்கிறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நடத்துவாங்க. ஒரு நாள் ஹஸ்பண்ட் வருவார், ஒரு நாள் ஒய்ஃப் வருவாங்க, அவங்க நடத்துவாங்க, 40 நாள் நடத்துவாங்க. அவங்கள்ட்ட நான் பேசிட்டேன், எத்தனை பேர் வரான்னு மட்டும் பாரு அப்படின்னு. சரி ஓகே, 40 எல்லாம் வெளியே போன எல்லாருக்கும் நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு, எப்பா கூப்பிட்றாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரியா, அண்ணே ஆரம்பிக்கிறாரா அதை மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் வரோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வான்னு சொன்னால் நாங்கள் வரோம், நீங்கள் சொல்லுங்கள். நான் யார்கிட்ட எப்படி சொல்ல முடியாது இல்லை, இது கான்ஃபிடென்ஷியல். நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. அதில் பார்த்தா 20 பேர் வந்தாங்க. சரி ஓகே, 45 20 பேர், டோட்டலாக 20 தான். 45ல் 15, 5 ஏற்கனவே இருக்குது என்னோட சேர்த்து, 15 பேர், டோட்டலாக 20 பேர். ஸோ அந்த 20 பேர் மட்டும் மதியானம் 1லேருந்து 5 வந்து ப்ரேயர் நடக்கும். ஸோ காலையில் யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் ப்ரேயர் தான், வேறு எதுவும் மிஷன்லாம் எதுவுமே ஆனலாம் கிடையாது, வெறும் ப்ரேயர். அப்போ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது நான் ஜோம் பண்ணது என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம ஆண்டு நம்மள்கிட்ட பேசியிருக்கிறார்ல, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுக்காக ஜோம் பண்ணுவோம், எதுக்காக அதுக்கும் ஜோம் பண்ணுவோம் சொல்லிட்டு நான் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நான் என்னுடைய பேரை வச்சுக்குவேன். ஸோ எனக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு தரிசனத்துக்காக ஆண்டவர் எதுக்காக என்கிட்ட ஏதோ ஒரு பேசியிருக்கிறாரு, ஏதோ ஒரு பண்ணணும், ஓகே 10 to 1 என்னுடைய ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 மணிக்கு ஸ்டுடியோவுக்கு போயிடுவேன். வெளியே வாட்ச்மேன் உட்காந்துருப்பாரு, நான் உள்ளார உட்காந்துக்கிட்டு நான் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் இருப்பேன். ஸோ நான் மட்டும் தான் 10லேருந்து 1 மணி வரைக்கும் நான் ஜோம் பண்ணிருப்பேன். ஆண்டவரே சொல்லுங்கள், பேசுங்க. ஸோ மதியானம் வந்து எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் ஜோம் பண்ணுவோம், 5 மணிக்கு முடிஞ்சிடும், எல்லோரும் டீ குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, நானும் வீட்டுக்கு போயிடுவோம், அவ்வளோதான். இதுதான் டெய்லி ரொட்டீன். இப்போ பிப்ரவரி 12ஆம் தேதி நான் வந்து அந்த ஸ்டுடியோவில் காலையில் உட்காந்து அப்படியே ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் தரேன் நீ செய்யலாம்னு சொன்னீங்களே, இப்போ இதுக்கு தேவை வந்து சேனல், ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பினா 10 கோடி ரூபா வேணும். இவ்வளோ எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், 10 கோடி ரூபா வேணும் இல்லை, இந்த 10 கோடிக்கு நான் எங்கே போவேன், யார் எனக்கு தருவா, எப்படி இது சந்திக்கப்படும், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை நான் கேட்டுட்டு அப்படியே காலையிலேருந்து அப்படி ஜோம் பண்ணிருக்கேன். மதியானம் வந்து 1 மணிக்கு அந்த ப்ரேயர் நடக்குது. கடந்து வந்த பாதைன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து நீனும் நானும் தான் பண்ணிகிட்ருப்போம். அதில் நீ வந்து நான் வந்து எதுக்காக இந்த 3 மாதம் க்ளோஸ் ஆனன்றது ரீசனை நான் சொல்கிறேன், சரியா. நீ வந்து இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன்ற ரீசனை சொல்லிட்டு நீ வெளியே போயிடு. இது ஏன் சொன்னார்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ட்ராயர் தந்து நிறைய உனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இதிலேருந்து காசு எடுத்தார். எவ்வளோ எடுத்தார்னா, லாஸ்ட் ப்ரேயர், ஃபைனல் ப்ரேயர், அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து
ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க, யார் நடத்துகிறவங்க ஸ்டாப் பண்ணிட்டு எல்லோரும் மத்திய 28 கடைசி 3 வசனத்தை வாசிங்க, 18, 19, 20 வசனத்தை வாசிங்க அப்படின்னு. உன் வீட்டில் ஒரு 5000 கேட்டாலும் கொடுத்துருவாங்க, என் வீட்டில் ஒரு 5000 கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இதுக்கு வாடகைக்கு, சரியா? எதெல்லாம் கொடுத்துருவாங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு. அப்போ வர்ஷிப் நடக்கும்போது இதே கேள்வி மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அன்றைக்கி மெசேஜ் வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, தேவன் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் மெசேஜ் வந்து கொடுத்தான். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இது என்னுடைய விருப்பம் இல்லை, இது உங்களுடைய விருப்பம், சரியா? அதனால் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், என்ன பேர், எனக்கு பேர் வேணும், உங்களுடைய மைண்டில் என்ன இருக்குது பேர், அது எனக்கு வேணும், ப்ளஸ் எனக்கு பணம் வேணும், ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆண்டவரே சொல்லிட்டு இதை வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ மெசேஜ் முடிஞ்சோன்னா இப்போ வர்ஷிப் இது லாஸ்ட் ப்ரேயர் நடத்துது, லாஸ்ட் ப்ரேயர், ஃபைனல் ப்ரேயர். அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க, யார் நடத்துகிறவங்க ஸ்டாப் பண்ணிட்டு எல்லோரும் மத்திய 28 கடைசி 3 வசனத்தை வாசிங்க, 18, 19, 20 வசனத்தை வாசிங்க அப்படின்றாங்க. ஓகே, சரியா? அப்போ ஆண்டர் பரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிற வார்த்தைகள், சரியா? அந்த 3 வசனங்களை வாசிக்கிறாங்க. அப்படி வாசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மைண்டில் ஆண்டர் வந்து சால்வேஷன் என்ற வேர்டை வந்து ஆண்டர் பதிக்கிறார். அப்போ நான் கேட்குறேன், இது சால்வேஷன் டிவியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய சமாதானம். அது வந்து எப்படி சொல்ல முடியாத ஒரு சமாதானம். அடுத்து நான் கேட்குறேன், ஆண்டவர் சால்வேஷன் டிவியில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ எனக்கு முன்னாடி வந்து ஒரு வேயிங் மிஷின், ஒரு தராசு என் முன்னாடி நிற்கிது. அந்த தராசை நான் பார்க்குறேன், கீழே வந்து பணம் அதிகமாக இருக்குது, அந்த ஒரு சைடில் பணம் அதிகமாக இருக்குது, மேலே வந்து ஆத்துமாக்கள் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அப்போ ஆண்டர் இந்த தராசை வச்சு என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நிறைய டிவி சேனல்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து பணத்துக்காக பண்ணுறாங்க, பணத்தை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றுடைய டிவி சேனலு இப்படி இருக்கணும், ஆத்துமாக்கள் அதிகமாக இருக்கணும், எனக்கு தேவை ஆத்துமாக்கள். அந்த ஒரு வேர்டு, எனக்கு தேவை ஆத்துமாக்கள்ன்ற வேர்டு மட்டும் அவருடைய அடி வயிற்றுலேருந்து வந்த சத்தத்தை நான் உணர்ந்தேன். இது வந்து சாதாரண சத்தம் இல்லை, ஒரு உண்மையாலுமே ஒரு பாரம் நிறைந்த ஒரு வார்த்தை. அந்த எனக்கு தெரிஞ்சு அதை கேட்டானா யாரும் சும்மா இருக்க மாட்டாங்கப்பா. அது எப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாரையும் ஆகாது. ஆண்டவருடைய வார்த்தையை நிறைய பேர் கேட்பாங்க, அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அது உருவாக்குது, அது எல்லாருக்கும் உருவாக்குதா தெரில. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த அனுபவத்தை மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அந்த வார்த்தையின் சத்தம், அவர் சொன்ன காரியம் உண்மையிலேயே எனக்கு பிரமிப்பாக இருக்குண்ணா. அதுதான் டிவியை குறித்து, அதுதான் இன்றைக்கி ஆக்சுவலி அந்த எனக்கு தேவை ஆத்துமாக்கள் அந்த ஒரு வேர்டு தான். அது கேட்டோன்னே அழுதுட்டேன். நான் ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக நான் போகிறேன், ஆத்துமாக்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு அன்றைக்கி வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிது எனக்கு. உடனே அன்றைக்கே வந்து மெயில் பண்ணேன், சாதையாக்கு மெயில் பண்ணேன், அங்கிள் இதை மாதிரி வந்து இன்றைக்கி ப்ரேயரில் எனக்கு இதை மாதிரிலாம் ஆண்டர் பேசினார், பேர் கொடுத்துட்டாரு சால்வேஷன் டிவி. ஸோ எதுக்காக என்ன பர்பஸ் அதையும் கொடுத்துருக்காரு, நோக்கம் என்ன, அவரோட நோக்கம் என்ன, இதான் நோக்கம், எனக்காக ஜோம் பண்ணுங்க, எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஆனால் ரிப்ளை வரல. ஸோ February 14 வீட்டில் இருந்து ஜோம் பண்ணேன். அன்று என்றைக்கு ஆரம்பிக்கணும் ஆண்டவரை, சரி ஓகே எனக்கு இது கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, என்றைக்கு ஆரம்பிக்கணும். உடனே யோவான் 17 வாசின்ற ஒரு உணர்வு வந்துச்சு. உடனே அதை எடுத்தேன். 2வது வசனம் வேலை வந்ததுன்னு இருக்கும், இந்த டைம் ஹஸ் கம், ஓகேவா? உடனே அந்த வேர்டில் ஆண்டர் நிறுத்தினார். அப்போ இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். திருப்பி மெயில் பண்ண, அங்கிள் இந்த டைம் ஹஸ் கம் என்ற வார்த்தையில் ஆண்டர் பேசிட்டாரு, நான் சீக்கிரமாக நான் வந்து என்னோடய வேலையை நான் செய்யணும், ஆண்டருடைய பணியை நான் செய்யணும். ஸோ எனக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கும் ரிப்ளை வரல. ஸோ ஓகே, நான் எதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ மார்ச் மாதம் மிடில் அந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்சுது. அப்போ ஃபைனல் டே அன்றைக்கி கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஆஃபீஸுக்கு கால் பண்ணி, உங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஆண்டர் கேட்டார், ரொம்ப பிரதியாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி ஆண்டர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஏப்ரல் 8ஆம் தேதி 7ஆம் தேதி அன்றைக்கி அந்த டைம் என்ன இஷ்டத்தில் அந்த டேட்டில் சேனல் திருப்பி லான்ச் பண்ண சொல்கிறார் ஆண்டவர், நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று எல்லாரும் கை தட்டினாங்க. ஏஞ்சல் டிவி திருப்பி லான்ச் பண்ண போகிறோம். நான் எதுவுமே நான் பேசிக்கல, ஓகே எல்லாரோட சேர்ந்து கை தட்டிட்டேன் எல்லோரும். ஏன்னா நம்ம அப்படி தான் இருக்கிறது நல்லது. ஸோ அப்போ லாஸ்ட் வீக் அந்த மந்தோட லாஸ்ட் வீக் வந்தார். ஸோ வந்த உடனே லாஸ்ட் வீக்னால் லாஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும், அவ்வளோதான். ஓகே. அப்போ நான் போய் நேரடியாக போய் நின்று, அங்கிள் 2 மெயில் அனுப்பிச்சேன், எனக்கு ரிப்ளைவே கொடுக்கல நீங்கள். ஸோ ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னாங்க. எப்போவுமே அப்படி பேச மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, இவன் போகிறானேன்ற ஒரு வருத்தம். ஏன்னா அது இருக்கும் கண்டிப்பாக. 6 வருஷம் 7 வருஷம் அவங்க கூட இருக்கிறோம். அதனால் அவங்க ஒரு தகப்பன் மாதிரி மக மாதிரி பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு.
அது சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு. ஏன்னா இது வரைக்கும் இப்படி பேசுனது இல்லையே, முகத்தை இப்படி காட்டினது இல்லையே, ஆனால் ஃபஸ்ட் இப்படி காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் போய் கீழே போய் உட்காந்துட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இங்கேருந்து போகிறதுனா நான் சமாதானமாக போகணும், மன கஷ்டப்பட்டுலாம் போகக்கூடாது, எனக்கும் அவருக்கு நல்ல சமாதானம் இருக்கணும், அது ஒரு சைனாக நான் எடுத்துக்கிறேன், நான் வரேன் வெளியே உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன், ஆனால் ஒரு சமாதானத்தோடு போகணும் அப்படின்னு ஒன்று. திருப்பியும் மேலே கூப்பிட்டாங்க. மேலே கூப்பிட்டுட்டு அவரே கூப்பிட்டுட்டு என்ன விஷயம் சொல்லு. இல்லை இது 2 நாள் நடந்ததை சொன்னேன். சொல்லிட்டு நான் இம்மீடியட்டாக போகலான் இருக்கிறேன். ஓகேப்பா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். இல்லை இருக்கிற எல்லோரும் சேர்ந்து எனக்கு மேலே தலையில் கை வச்சு நீங்கள் ப்ளெஸ் பண்ணி எனக்கு அமுச்சு விட்ருங்க, நான் சந்தோஷமாக நான் போகிறேன், வேறு எதுவும் எனக்கு வேணாம், நான் சந்தோஷமாக போகிறேன். உடனே அவர் சொன்னார், இல்லை கடந்து வந்த பாதைன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து நீனும் நானும் தான் பண்ணிகிட்ருப்போம், அதில் நீ வந்து நான் வந்து எதுக்காக இந்த 3 மாதம் க்ளோஸ் ஆனன்ற ரீசனை நான் சொல்கிறேன் சரியா, நீ வந்து இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன்ற ரீசனை சொல்லிட்டு நீ வெளியே போயிடு. ஏன்னா எல்லோரும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆமாம். அதனால் நீ வந்து உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லிவிட்டு நீ வெளியே போயிடு. உண்மையாக ஜாக்சன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் எந்த ஒரு ஊழியத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குண்ணா இதை சொல்லும்போது. ஏன்னா ஊழியம் எதுவுமே ஆரம்பிக்கலன்னா அன்றைக்கி ப்ரோக்ராம் அந்த ஃபஸ்ட்டு திருப்பி ரீலான்ச் பண்ண ப்ரோக்ராமில் நீ பார்த்தீங்கன்னா கடந்த பாதையில் ஸோ அப்போலாம் நம்மளுக்கு ஐடியா இல்லை எல்லாம் எடுத்து வைக்கணும்னு. இப்போ நான் கேட்டாலும் கிடைக்காது. ஆமாம். ஆனால் சொல்கிறேன், அன்றைக்கி ரீலான்ச் அன்னைக்கு அந்த கடந்த பாதையில் நான் இதே டெஸ்ட் பண்ணியே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீ உண்மையாலுமே நான் சொல்கிறேன் ஜேம்ஸ், ஏஞ்சல் டிவின்னு ஒரு 100 பக்க புஸ்தகம் எழுதணுன்னா நான் என்றைக்கு சொல்கிறேன் 90 பக்கம் உன் பேர் தான் இருக்கும். ஆண்டர் என்கிட்ட பேசுனது உண்மை சரியா, அது வந்து பொய், நீங்கள் சொல்கிறது வந்து பொய். நான் சொல்கிறேன் இந்த பக்கம் நான் வரமாட்டேன். ஒரு சாதாரண ஒரு வேலையை நடத்தினாலும் அதுக்கு பின்னாடி நிறைய தேவைகள் இருக்கிறது, உதவிக்கரங்கள் தேவை இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு சேனலை உருவாக்குறதுக்கு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டீங்களாண்ணா, அது எப்படி நடந்தது? அது இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்குன்னு அழைத்தார், ஜேம்ஸை கைவிட்டு விட்டார்.